அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 7ஆம் வகுப்பு வரைக்குமே என்ன பண்ணியிருந்தோம், பொருள் கூறுகை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருந்தோம். ஸோ இன்றைய வகுப்பில் 8ஆம் வகுப்பினுடைய புதிய புத்தகத்தினுடைய பொருள் கூறுகை முழுமையாக பார்க்கலாம். நம்ம பொருள் கூறுகை தனியாக ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் கூறுகள்லேருந்தே உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா 4லேருந்து 6 கொஸ்டின்ஸ் வரைக்குமே உங்களுக்கு பொருள் கூறுகள்லேருந்து தனிமைப்படுத்தி உங்களுக்கு கேட்பாங்க. அதுவும் புதிய சிலபஸ் அடிப்படையில் நிறையா பொருள் கூறுகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள், பல பொருள் தரக்கூடிய ஒரு சொற்கள், பொருள் கூறுகை, சொல்லும் பொருளும், ஸோ நிறையா விஷயங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்கள் பொறுமையாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ எழுதி வச்சு படிங்க. ஸோ 8ஆம் வகுப்பு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நிரந்தரம் அப்படின்றதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் முழுமையும். நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வன்மொழி அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வளமிக்க மொழி அப்படின்னு சொல்கிறோம். வன்மொழி என்றால் வளமிக்க மொழி என்று சொல்கிறோம். வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. வைப்பு என்றால் என்ன? நிலப்பகுதி. இசை என்றால் புகழ். இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின், ஓகேங்களா? இசை அப்படின்னா என்ன அப்படின்னா புகழ். சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? தொல்லை என்றால் என்ன? பழமை துன்பம். தொல்லை அப்படின்னா பழமை துன்பம் அப்படின்னு சொல்கிறோம், பார்த்துங்க. விசும்பு என்பது வானம், மரபு என்பது வழக்கம். இதுவுமே இந்த 2 கொஸ்டின் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இந்த மரபு வழக்கம் மயக்கம் கலவை கேட்க கொஸ்டின், ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். விசும்பு வானம், மரபு வழக்கம், மயக்கம் என்பது கலவை. திரிதல் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? மாறுபடுதல். திரிதல் அப்படின்னா மாறுபடுதல். இருதிணை அப்படின்றது என்ன சொல்கிறோம்? உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு சொல்கிறோம். செய்யுள் என்பது பாட்டு. இதுவுமே கேட்டிருக்காங்க. செய்யுள் அப்படின்னா என்ன? பாட்டு. வளா அமை அப்படின்னா தவறாமை அப்படின்னு சொல்கிறோம். வளா அமை அப்படின்னா தவறாமை. தலா அள் தழுவுதல் அப்படின்னு சொல்கிறோம். தலா அள் அப்படின்னா தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். ஐம்பால் அப்படின்றது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு நம்மளுக்கு படிச்சிருக்கிறோம். தூண்டுதல் அப்படின்னா என்ன? ஆர்வம் கொள்ளுதல். தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல். பயிலுதல் அப்படின்னா படித்தல். பயிலுதல் என்பது படித்தல். ஈரம் அப்படின்னா என்ன? இரக்கம். ஈரம் அப்படின்னா இரக்கம். ஞானம் அப்படின்னா வெட்கம். முழவு அப்படின்னா என்ன? இசைக்கருவி. முழவு என்பது மத்தளம் போன்று இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி. செஞ்சொல் அப்படின்றது திருந்திய சொல். செஞ்சொல் அப்படின்னா என்ன? திருந்திய சொல். நன்சை அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைந்த நீர்வளத்தோடு இருக்கக்கூடிய பயிரை விளையக்கூடிய நிலத்தை தான் சொல்கிறோம், ஓகேங்களா? நன்சொல் என்பது நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையக்கூடிய நிலத்தை நன்சை அப்படின்னு சொல்கிறோம். புன்சை என்பது அதுக்கு ஆப்போசிட்டு குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். இது ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் இருக்கும், பார்த்துங்க. வல்லைப்பாட்டு அப்படின்றது நெல் குத்தும்போது பாடக்கூடிய ஒரு பாட்டு. வல்லைப்பாட்டு என்பது நெல் குத்தும்போது பாடப்படக்கூடிய ஒரு பாட்டு. முகில் என்பது மேகம். விண்ணம் என்பது சேதம். இந்த விண்ணம் அப்படின்ற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது, ஓகேங்களா? கெடிகளங்கி அப்படின்றது மிக வருந்தி. கெடிகளங்கி அப்படின்றது மிக வருந்தி. வாகு என்பது சரியாக. வாகு என்பது சரியாக. சம்பிரமுடன் அப்படின்றது என்ன அப்படின்னா முறையாக. சம்பிரமுடன் என்பது முறையாக. காலன் என்பது யமன். காலன் என்பது யமன். சேகரம் என்பது கூட்டம். சேகரம் அப்படின்றது கூட்டம். மெத்த அப்படின்றது என்ன அப்படின்னா மிகவும். மெத்த அப்படின்றது மிகவும். காங்கேய நாடு அப்படின்றது கொங்கு மண்டலத்தினுடைய 24 நாடுகளில் ஒன்று, ஓகேங்களா? காங்கேய நாடு அப்படின்றது என்ன அப்படின்னா கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு 24 நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது. தீர்வன அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்குபவை. தீர்வன அப்படின்னா நீங்குபவை, ஓகேங்களா? ஸோ ஒரு நோய் தீர்வன அப்படின்னா என்ன? நோய் நீங்குபவை அப்படின்னு சொல்கிறது தான். திறத்தன அப்படின்னா என்ன? தன்மையுடையன. உவசமம் அடங்கி இருத்தல். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்து வச்சுங்க, ஓகேங்களா? உவசமம் அப்படின்றது அடங்கி இருத்தல். கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக. நிழல் இகழும் அப்படின்ற ஒளி பொருந்திய. நிழல் இகழும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒளி பொருந்திய. பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளை. பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளை. பேர்தற்கு அப்படின்றது அகற்றுவதற்கு அப்படின்னு சொல்கிறோம். பிணி என்பது துன்பம். பிணி என்பது துன்பம். திரியோக மருந்து அப்படின்னா என்ன? 3 யோக மருந்து. திரியோக மருந்து அப்படின்னா 3 யோக மருந்து. ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. ஓர்தல் அப்படின்னா என்ன? நல்லறிவு. தெளிவு அப்படின்னா நற்காட்சி. ஓர்தல் என்றால் நல்லறிவு. தெளிவு அப்படின்னா என்ன? நற்காட்சி. பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார். பிறவார் என்றால் பிறக்க மாட்டார். நித்தம் அப்படின்னா என்ன? நாள்தோறும். நித்தம் என்றால் நாள்தோறும் அப்படின்னு சொல்கிறோம். வையம் அப்படின்னா உலகம். வையம் அப்படின்னா உலகம். மட்டு அப்படின்னா அளவு.
ஓகேங்களா. மட்டுக்குணவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அளவு சாப்பாடு அப்படின்றது மட்டு என்பது அளவு, பேணுவையேல் அப்படின்னா பாதுகாத்தல், பேணுதல். ஓகேங்களா. பேணுதல் அப்படின்றது என்னது, பாதுகாத்தல் அப்படின்ற ஒரு பொருளை தரும். சுண்ட நன்கு, ஓகேங்களா. சுண்ட காய்ச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ நன்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பாலை சுண்ட காய்ச்சி அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் வீடுகளில். ஓகேங்களா. ஸோ திட்டுமுற்று என்பது என்ன, தடுமாற்றம். திட்டுமுட்டு என்பது என்ன, தடுமாற்றம். ஓகேங்களா. நம்மளுக்கு உடல்நலம் சரியில்லைன்னா திட்டுமுட்டு கட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தடுமாற்றம். கலன் என்றால் அணிகலன். முற்ற அப்படின்னா ஒளிர. இந்த பண் இசை என்பது ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. பண் இசை என்பது கேட்டிருக்கிறாங்க. நான் இப்போ கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டார் போட்டு வச்சு முக்கியமாக இம்பார்ட்டனாக படிச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ கனகச்சுனை என்பது பொன்வண்ண நீர்நிலை. மதவேலங்கள் என்பது மத யானைகள். மதவேலங்கள் என்பது மத யானைகள். முரளும் அப்படின்னா முழங்கும். முரளும் என்றால் என்ன, முழங்கும். முரளும் என்றால் முழங்கும். பலவை முதிர்ந்த மூங்கில். அளந்தவர் அப்படின்னா வறியவர். அளந்தவர் அப்படின்னா என்ன, வறியவர். ஓகேங்களா. அளந்தவர் அப்படின்னா வறியவர். கிளை, இது முக்கியம். அந்த அளந்தவர் முக்கியம், பார்த்து வச்சுங்க. கிளை அப்படின்னா உறவினர். செராமை அப்படின்னா வெறுக்காமை. பேதையார் அப்படின்னா அறிவற்றவர். பேதையார் அப்படின்னா அறிவற்றவர். நோன்றல் அப்படின்னா பொறுத்தல். மறாமை, மறவாமை அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்கிறது. போற்றார் அப்படின்னா பகைவர். பொறை அப்படின்னா பொறுமை. வாரி அப்படின்னா வருவாய். வாரி அப்படின்னா என்ன, வருவாய். எஞ்சாமை குறைவின்றி. முட்டாது தட்டுப்பாடின்றி. ஒட்டாது வாட்டமின்றி. மூணையும் பார்த்து வச்சுங்க. இன்றியே வருது. எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி, முட்டாது தட்டுப்பாடின்றி, ஒட்டாது வாட்டமின்றி. வைகுக தங்குக. ஓதை அப்படின்றது ஓசை. வெறியி அப்படின்றது அஞ்சி. யானர் அப்படின்னா என்ன, புது வருவாய். மரளி அப்படின்றது காளான். கரி யானை, இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தூறு என்றது என்ன, புதர். அறுவர் அப்படின்றது தமிழர். உடன்றன சினந்து எழுந்தன. உடன்றன என்பது சினந்து எழுந்தன. வலிவர் அப்படின்றது நழுவி ஓடுவர். பிளம் அப்படின்றது மலைக்குகை. பிளம் என்பது மலைக்குகை. இறைஞ்சினர் அப்படின்னா என்ன, வணங்கினர். இறைஞ்சினர் அப்படின்றது வணங்கினர். முளை அப்படின்றது மலைக்குகை அப்படின்னு சொல்கிறோம். சீவன் அப்படின்னா உயிர். ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம்ல. சீவன் அப்படின்னா உயிர். சத்தியம் என்றால் என்ன, உண்மை. சத்தியம் அப்படின்றது உண்மை. ஆனந்த தரிசனம், மகிழ்வான காட்சி. வையம் என்பது உலகம், இதுவும் கேட்டிருக்காங்க. சபதம், சூளுரை. ஓகேங்களா. மோகித்து விரும்பி. நமன் என்றால் என்ன, யமன். ஓகேங்களா. நாணமே கூசாமல். சுத்தம் சித்தம். சித்தம் என்பது உள்ளம். ஒய்மின் அப்படின்றது ஈடேறுங்கள். நம்பர் அப்படின்னா அடியார். ஈயில் அப்படின்னா வழங்கினால். படமாட கோயில், படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோவில் அப்படின்னு சொல்கிறோம். பகராய் அப்படின்னா தருவாய் அப்படின்னு சொல்கிறோம். பராபரம் மேலான பொருள். ஆனந்த வெள்ளம் என்பது இன்பப்பெருக்கு. ஆனந்த வெள்ளம் என்பது இன்பப்பெருக்கு. 100 கொஷின்ஸ் இதோட இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. ஸோ அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு அப்படின்னு சொல்கிறோம். நிறை என்றால் என்ன, மேன்மை. அழுக்காறு பொறாமை. பொறை என்றால் என்ன, பொறுமை. மதம் என்றால் கொள்கை. பொச்சாப்பு என்றால் என்ன, சோர்வு. பொச்சாப்பு என்றால் சோர்வு. இகல் அப்படின்னா பகைன்னு அர்த்தம். மையல் அப்படின்றது விருப்பம். மண்ணும் அப்படின்னா என்ன, நிலை பெற்றும். ஓர்ந்து அப்படின்றது ஆராய்ந்து தெளிதல். நிறை என்பது மேன்மை. பொறை என்றது பொறுமை. மதம் என்றது கொள்கை. மதம் அப்படின்னா மையல், விருப்பம். ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இதோட கிட்டத்தட்ட ஒரு 300 கொஷின்ஸ் கிட்ட நம்ம பார்த்துட்டோம். மொத்தமாக 6, 7, 8 300 பொருள் கூறு கிட்டத்தட்ட பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு 9ஆம் வகுப்புலையும் பொருள் கூறுக அடுத்த வீடியோ பதிவில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ 1 by 1 எழுதி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு மிகுந்த அளவில் சேர்ந்துடும். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ.